வணக்கம் அன்பான ஜோதிடர்களே. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் லக்னாதிபதியும் இந்த 3 கிரகம் அமைப்பு மறைவில் இருந்தால் இதுக்கு பொதுவாக மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் சில மனிதர்கள் பாய்க்காங்க. இது எந்த லக்னமாகவும் குறிப்பாக விருச்சிக லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 8ல்னா மிதுனத்தில் போய் இந்த 3 கிரகங்கள் இருந்துச்சுன்னா சில கஷ்ட நஷ்டங்கள் வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா திருவிடை மருதூர் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் கும்பகோணத்துலேருந்து ஒரு 21 கிலோமீட்டர். அந்த இடத்துக்கு போயிட்டு வரையில் அந்த கஷ்டங்கள் மாறக்கூடிய நிலை அங்கே இருக்குங்கிறது உண்மையான ஆய்வு. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அங்கே வணங்கிட்டு வந்தீங்கன்னா எந்தவித கஷ்டத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை அந்த திருவிடை மருதூர் சிவனுக்கு இருக்குது. அங்கே போய் நீங்கள் அங்கே செவ்வாயினுடைய ஸ்தலமாகத்தான் சொல்கிறார்கள். விருச்சிக லக்னம்னா செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால இந்த 3 கிராம் அமைப்பு பெற்றிருந்தால் நிச்சயமான முறையில் அங்கே சென்று வாருங்கள். சிறப்பான முறையில் இருக்கும். முக்கியமாக நான் சொல்வதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த லக்ன அமைப்பில் லக்னாதிபதி மறைந்து தனாதிபதி மறைந்து பூர்வ புண்ணியாதிபதி மறைந்து இருந்தால், ஏன்னா 3 கிராம் மறைந்து தான் அந்த இடத்துல போயிட்டு தான் வெற்றி பெறுகிறார்கள். நிறைய வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கு, நிறைய நடந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், வெற்றி நிச்சயம். நாளும் நல்ல நடக்கும் மட்டும் நல்ல கருத்தை கூறி ஒரே நன்றி.